நீங்கள் ஆவியில் நிரம்புறன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஆவியில் நிரம்பி, அல்லது நீங்கள் ப்ராப்பர்சி சொல்லி, அல்லது நீங்கள் கர்த்தருடைய பணி ஏதோ நீங்கள் செய்துட்டு இருந்தாலும், இந்த கசப்பு, பகை, விரோதம், சண்டை, கொலவெறி, எரிச்சல், மார்க்கபேதம் இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா சந்தேகமே இல்லை, உங்களுக்குள்ளே எசபேலின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ளே யாரையும் பகைக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை. இன்னைக்கு மோசமாக இருப்பாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்க, நாளைக்கு மாறுவாங்க. ஆனால் பகையாக பகைக்கிறது, பழியாக பழிக்கிறது, கசப்பு, விரோதம் அப்படியே வச்சுட்டு எரிபுரியாக நிற்கணும். அப்படியே கோபம் வரும். கோபம் வரலாம், நாய் கூட நம்மளை மதிக்காத வச்சுங்களேன். கோபம் வரலாம், அது போயிடணும். அது உடனே கோபம் என்ன பண்ணிடணும், போயிடணும். அந்த கோபத்தை அப்படியே போட்டு ஆக்ரோஷமாக மாசக்கணக்கில், வருஷ கணக்கில். அப்போது புறஜாதிக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, வித்தியாசமே இல்லையே. அப்போ இது என்ன ஸ்பிரிட்டுன்னா எசபேலின் ஆவி. அல்லேலூயா. மன்னிச்சு விட்டு போங்க. இன்னைக்கு உங்களால் அவங்ககிட்ட ஃபேஸ் பண்ண முடியலையா, அதை விட்டுருங்க, விட்டுட்டு போயிட்டே கடந்து போயிட்டே இருங்க. தேவன் பார்த்து கொள்வார். என்னால நானும் ஃபேஸ் பண்ணுறேன், சில நபர்களை, சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறேன். என்ன பண்ண முடியும், விட்டுட்டு போயிட்டாரு. கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. உன் நியாயத்தை பட்ட பகலை போல யார் தெரியுமா வெளிப்பட பண்ண முடியும், அவர் தான் வெளிப்பட பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை நீதிமானாக்குறது யார் தெரியுமா, அவர் தான் நீதிமானாக்க முடியும். நான் போய் என்ன நீதிமானாக்க முடியுமா, இருதயத்தை கீழ்ச்சா காமிக்க முடியும், நான் அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. என்னை நீதிமானாய் நிற்க பண்ணுகிறவர், என் வாழ்க்கையை பார்த்து அவர் மற்றவங்க நிதானிக்கக்கூடிய கர்த்தர் செய்வார். அதை நீங்கள் உங்களை யாரோட என்ன சொல்ல பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் உங்களை நீதிமான நிறுத்துகிற கர்த்தர். ஆனால் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்குன்னா எசபேலின் ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படிப்பட்டவர்கள் கொஞ்ச நாள் அமைதியாக கர்த்தரோடு இருப்பது நல்லது. எந்த விஷயத்திலும் தலைப்படாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்து வேதம் படித்து தன்னைத்தான் தாழ்த்துகிற அனுபவத்துக்குள்ள வரணும். என்ன பண்ணுவான், தன்னைத்தான். ஆமாம், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எந்த மனுஷனும் நிற்கல. தேவனே நிற்கும் போது என்னங்க பண்ண முடியும், நம்மளுக்கு எதாவது செய்ய முடியுமா, ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவனே இருக்கிறார். அப்ப நம்மை தாழ்த்த 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 தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நான் இப்ப சரியாயிட்டேன்ற ஒரு நிதானம் வரும், நம்மை அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு வரும். அந்த அர்ப்பணிப்பு வரும்போதுதான் அந்த எசபேலின் ஆவி நம்மளை விட்டு போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை உள்ள கொண்டு போக இந்த வசனம் அந்த எசபேல் ஆவியினுடைய அத்தனை செயல்களையும் அது டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும், அழிக்க ஆரம்பிச்சிடும்.